இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 7000 6000 சொல்லி கரண்ட் பில்லு வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு மாவு பில்லு. இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஃப் பெனால்ட்டியே 2000 1500 சொல்லி வந்துருச்சு. இவங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் இல்லாம மேனுவலாவே நம்ம கெப்பாசிட்டி வச்சு அந்த பிஎஃப் பர்ஃபெக்ட் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இவருக்கு கடைசியா 2 மாசமா வந்து பிஎஃப் பெனால்ட்டி வரல. இதை பத்தி அந்த லெஜரை வந்து நான் அட்டாச் பண்றேன் இதுல. இதை பத்தி அந்த கஸ்டமர்ட்டே கேட்கலாம். ஆனா உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் பில் வந்துருச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 7335 ரூபா வந்துட்டு இருந்தது கெப்பாசிட்டர் மாட்டுறதுக்கு முன்னால. சரி சரி. அப்புறம் செக் பண்ணி மாட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த பெனால்ட்டி இந்த இதெல்லாம் வந்து கட் ஆயிடுச்சு. இபி ஹவுஸ்ல வந்து ரீடிங் நோட் பண்றவங்க சொன்னாங்க. சரி இந்த மாசம் எதுவும் ஃபைன்ல எதுவும் வரலைன்னா அவங்க என்ன ஓட்டிங்களோ அந்த சார்ஜ் மட்டும் தான் வந்துருந்தாங்க. 7335 ரூபா வந்ததுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4635 ரூபா வந்து 2500 ரூபாய் இப்போ குறைஞ்சிருக்கு, லெஸ் ஆயிடுச்சு. அந்த பெனால்ட்டி இந்த சமாச்சாரம்லாம் எதுவும் இல்லை. சரி ஃபைன்ல எதுவும் வரல, என்ன ஓடுதோ அதுக்கு மட்டும் வந்திருக்கு. அவ்வளவுதான். சரி சரி.